வணக்கம். நாம் இன்று ஆசிரியர் பொன்னீலனின் மறுபக்கம் என்ற நாவல் பற்றி பார்ப்போம். அறியப்பட்ட வரலாறுகளின் அடியில் அஸ்திவார கற்களாகவும் எண் திசைகளிலும் கிளை பரப்பி வானுயர ஓங்கி நிற்கும் விடுதலை விருட்சங்களின் வேர்களாகவும் என்றும் விளங்கி வரும் அடித்தள மக்களின் வாழ்க்கை போராட்டங்களை பற்றிய பதிவுகளாக வெளிவருகிறது நாவல் மறுபக்கம். நாவலின் களமாக விளங்கும் குமரி மாவட்ட கிராமங்கள், அங்கு வாழும் மக்கள், அவர்களின் முன்னோர்கள், அவர்களின் காலங்கள் அனைத்தும் வரலாற்றின் பின்னணியிலும் சம்பவங்களின் போக்கிலும் மிகவும் யதார்த்தமாக விவரிக்கப்படுகின்றன. அடித்தள மக்களின் போராட்டங்கள் முக்கியமான ஒன்றாகவும் கேரளத்தில் பண்பாட்டு ஒடுக்குமுறைக்கு எதிராக நடைபெற்ற மாபெரும் போராட்டமாகவும் கருதப்படுகின்ற தோல்சீலை கலகம் நிகழ்வதற்கு முந்தைய காலகட்டத்தில் தொடங்கி சுமார் 2002 வரையிலான முக்கிய நிகழ்வுகள் நாவலில் இடம்பெறுகின்றன. இந்நாவலானது சேது மாதவன் எனும் இளைஞனோடு நகர்கின்றது. மண்டைக்காட்டு கலவரம் பற்றிய ஆய்வை மேற்கொள்வதற்காக சேது மாதவன் நாஞ்சில் நாட்டு கிராமம் ஒன்றிற்கு வருகிறான். அங்கு வெங்கடேசனின் உதவியோடு கலவரத்தின் பின்னணி மற்றும் வரலாற்றை அறிந்து கொள்ள ஏராளமான மனிதர்களை சந்தித்து உரையாடுகின்றான். அம்மக்களின் பண்பாடு குறித்து நிறைய முன்மொழிவுகளை கொண்டிருந்தான். நாஞ்சி நாட்டு மக்களையும் அவர்களின் கடந்த காலத்தையும் அறிந்து கொள்கிறான். மிக நீண்ட உளவியல் போராட்டத்தினோடே அவன் முற்றிலும் புதியதொரு மனிதனாக மாறுகிறான். இப்படியே மெதுவாக நாவல் நகர்ந்து செல்கின்றது. நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையில் நடைபெறும் இந்த ஊடாட்டம் நாவலின் கதையமைப்பை ஒவ்வொரு கட்டத்திலும் தீவிர நிலைக்கு கொண்டு செல்கின்றது. நாவலின் கதைக்களமும் அதில் தோன்றும் கதை மாந்தர்களின் மனப்பாங்குகளும் முரண்பாடின்றி வெளிப்படுத்துவதற்கு உகந்ததொரு யதார்த்தவாதமாக எழுத்து முறை நாவலின் முடிவு வரை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக வாசிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதான நாவல்கள் எமது KAS சத்தியமணி நூலகத்தில் காணப்படுகின்றன. உங்களின் ஓய்வு நேரத்தை இவ்வாறான நாவல்களின் தேடல்கள் மூலம் பயனுள்ளதாக்கலாம். மீண்டும் இன்னுமொரு நாவலுடன் வருகிறேன். நன்றி.